வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்துடன் குஜராத் எம்எல்ஏ ஜிக்னேஷ் மேவானி பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும் வேட்பாளர்களை வரவேற்க பணம் வாங்கி கொண்டு வரும் மக்களுக்கு மத்தியில் வேட்பாளருக்கே தேர்தல் செலவுக்கு பணம் கொடுத்து வரவேற்பு கொடுத்த கிராம மக்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளனர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனி தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளராக சசிகாந்த் செந்தில் போட்டியிடுகிறார். இவர் ஆவடி எம்எல்ஏ மு நாசர், பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி ஆகியோருடன் புட்லூர், தண்ணீர்குளம், ராமாபுரம், பேரத்தூர், வீரராகவபுரம், கல்யாணக்குப்பம் ஆகிய பகுதிகளில் திறந்தவெளி ஜீப்பில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து கல்யாணக்குப்பம் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையில் திமுக கட்சியினருடன் இணைந்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வேட்பாளருக்கு தேர்தல் செலவுக்காக ரூபாய் 10,000 நிதி அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் மகளிர் அணியினர், திமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் மகாதேவன், மேகநாதன், ராமதாஸ், ஜான்சன், ரவி, மேகவண்ணன் மற்றும் நாகராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் பேசும்போது, இந்த பிரச்சாரத்தின் போது உங்களை காண எனது நண்பரும் குஜராத்தில் உள்ள தொகுதியின் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ மற்றும் தலித் மக்களின் போராளியான ஜிக்னேஷ் மேவானி வந்துள்ளார். இந்தியாவின் 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என மத்திய பாஜக அரசு முயற்சி செய்து வருகிறது. அதை முறியடிக்க வேண்டுமென்றால் கை சின்னத்திற்கு வாக்களித்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டும். மேலும் நான் உங்களுக்கு 5 வாக்குறுதியை அளிக்கின்றேன். ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் அந்த 5 வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றுவேன். முதலாவது 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தியும் 250 ரூபாய் என்ற ஊதியத்தை 400 ரூபாயாக உயர்த்தியும் வழங்குவேன். மேலும் மகளிருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1,00,000 உரிமை தொகை வழங்கப்படும். இளைஞர்களுக்கு ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் தொழில் பயிற்சி அளிக்கப்படும். அனைத்து தரப்பு மக்களும் உயர் சிகிச்சை மற்றும் சிக்கலான அறுவை சிகிச்சை இருந்தாலும் தனியார் மருத்துவமனைகளில் செய்து கொள்ள ஏதுவாக ரூபாய் 25 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்றார். இதைத் தொடர்ந்து கல்யாணக்குப்பம் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வேட்பாளருக்கு ரூபாய் 10,000 தேர்தல் செலவுக்காக நிதி வழங்கப்பட்டது. வழக்கமாக தேர்தல் பிரச்சாரங்களில் வேட்பாளரை வரவேற்க ஆட்களை அழைத்து வந்தால் வரும் நபர்கள் பணம் வழங்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது. ஆனால் ஆர்வத்துடன் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை வரவேற்று அவருக்கு தேர்தல் செலவுக்காக விடுதலை சிறுத்தை மற்றும் திமுகவை சேர்ந்த கிராம மக்கள் இணைந்து நிதி வழங்கிய சம்பவம் மற்ற கட்சியினரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். 100 நாள் வேலை திட்டத்தை மட்டும் ஒழிக்கணும்னு கடந்த 10 வருஷமா அவர் ட்ரை பண்றாரு. ஏன்னா அதுலதான் அடித்தட்டு மக்களுக்கு கொஞ்சமாவது ஒரு காசு, ஒரு மரியாதை வர்றது. அதனால்தான் அந்த வேலையை எப்படியாவது ஒழிக்கணும், அந்த திட்டத்தை ஒழிக்கணும்னு அதுக்கு காசு கொடுக்கறது இல்லை, சரியான டைம்ல வேலை கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் நம்ம நீக்கணும்னா நம்ம கை சின்னத்துக்கு வாக்களிச்சு இந்தியா கூட்டணியை கொண்டு வரணும். முதல் வாக்குறுதி, நம்ம 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து 100 நாளை 150 நாளாக மாற்றுவோன்ற வாக்குறுதி. அதே மாதிரி 250 ரூபாய் என்ன சம்பளம் இருந்ததோ அதை 400 ரூபாய் மாத்திர வாக்குறுதி கொடுக்கும். உலகத்திலே இது வரைக்கும் யாரும் கொண்டு வராத திட்டம் மகளிர் உரிமை தொகை. ஒரு பெண் அவங்க வீட்டில் செய்கிற வேலைக்கு என்றைக்குமே பொருளாதார அங்கீகாரம் கிடைச்சதில்லை. அதை முறையாக உலகத்திலே கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான். அந்த 1000 ரூபாய் இன்னைக்கு வர்றதை நாங்கள் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். டெல்லியில் ராகுல் காந்தி வந்தாருன்னா அந்த அங்கேருந்து மோடி கொடுக்குற அவங்க பணக்கார ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இப்போ நிறைய சலுகை கொடுத்துட்ருக்காரு. அந்த சலுகையெல்லாம் நிறுத்தி இப்போ நம்ம மக்களுக்கு கொடுத்தோம்னா அது எவ்வளோ வரும்னு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கணும். நாங்கள் அந்த வாக்குறுதி எடுத்துக்கிறோம். அந்த சலுகைகள்லாம் நிறுத்தி அந்த பணத்தை மக்களுக்கு கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அப்போ தளபதி கொடுக்குற அந்த 1000 ரூபாய் பல மடங்கு ஜாஸ்தியாக கொடுக்க நமக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது மருத்துவ செலவு. எல்லாரும் வீட்லேயும் மருத்துவ செலவு ரொம்ப பிரச்சனை. எங்கேயாவது ரொம்ப ஆப்ரேஷன் யாருக்காவது பண்ணணும்னு சொல்லிட்டா அப்போ கடன் வாங்கின குடும்பம் கடைசி வரைக்கும் கடன் வாங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மருத்துவ செலவு வரும்பொழுது உங்களுக்கெல்லாம் ஒரு திட்டம் இருக்கு. டாக்டர் கலைஞரின் காப்பீடு திட்டம் ஒன்று, நீங்களாம் அதில் பலன் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காப்பீடு திட்டமே 25 லட்சம் வரைக்கும் எந்த பிரச்சனை ஆனாலும், எந்த நோய் ஆனாலும், எந்த சிகிச்சை ஆனாலும், எந்த மருத்துவமனை ஆனாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் அப்போலோ இருந்தாலும் சரி, 25 லட்சம் வரைக்கும் அதே காப்பீடு தொகையை கொடுக்கறதுக்கு வாக்குறுதியை நாங்கள் எடுத்துக்கிறோம். இன்னொரு விஷயம், இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கேட்டால் எங்கே பார்த்தாலும் இது கேட்குறான், எக்ஸ்பீரியன்ஸ்.
வேலையே கிடைக்காத போது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைக்கும்? அதனால இந்தியா கூட்டணி வந்தால் ஒரு கிராஜுவேட்டா இருக்கட்டும், இல்ல பாலிடெக்னிக் படிச்சவங்களா இருக்கட்டும், வேலையை படிச்சு முடிச்சு வேலையை அரசாங்கமே கேரண்டியா அவனுக்கு கொடுக்கும் 1 வருஷம் வரைக்கும்.